ஐயாவின் உரையில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி பேசாத நாட்களே இல்லை. பாவலரேறு ஐயா அவர்களின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, தொடர் சொற்பொழிவு, கனிச்சாறு, செயலும் செயல்திறனும், நூறாசிரியம் பற்றி உணர்வு பூர்வமாக நெஞ்சின் ஆழத்தில் இருந்து அவர் பேசுவதை கேட்டு மெய்மறந்து போவேன். சில நேரங்களில் கூறியது கூறல் படலம் நடக்கும். சில நேரங்களில் கூற்றத்தை கை நீட்டி அழைக்கும் குரல் பற்றி பேசுவார். ஐயா கூறும் குரல்களை நான் வீட்டிலும் பள்ளியிலும் அசைவோடும் பழக்கம் என்னை தொற்றிக் கொண்டது. எனக்குள்ளும் புதிய புதிய கருத்துக்களை வள்ளுவர் வழங்க அதை நான் ஐயாவிடம் சொன்னால் அகம் மகிழ்வார். திருக்குறள் சார்ந்த பல நூல்களை எனக்கு கொடுத்து இவற்றை படியுங்கள் என்பார். அத்தனையும் அருமையான நூல்கள். அவற்றுள் சில உங்களுக்காக. திருக்குறள் ஆண்டுகள் அறைவுகள், வள்ளுவம் வா. சுபமாணிக்கனார் எழுதியது. திருக்குறள் உரை விளக்கம் ஜி. வரதராஜனார் எழுதியது. குறள் காட்டும் காதலர் மு. வரதராசனார். திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம், திருவள்ளுவர் திடுக்கிடுவார் என்ற நாமக்கல் கவிஞருடைய புத்தகம் என்று இப்பட்டியல் நீளும். வ.உ.சி., திருவிக, வா. சுபமாணிக்கம், மு. வரதராசனார், பாவாணர் ஆகியோர் வாழ்க்கை பற்றி ஐயா பேசும்போது விழியோரம் நீர் நின்றதை பார்த்து கண்ணிறை நீர் கொண்டனன் என்று பட்டம் வழங்கி எனக்குள் மகிழ்வேன். கண்ணிறை நீர் கொண்டனல் என்பது திருக்குறள் காமத்துப்பால் வரக்கூடிய பட்டம். ஆனால் கண்ணிறை நீர் கொண்டனன் அப்படின்னு ஆண்பால் விகுதியாக்கி அதை நான் மகிழ்ந்தேன். காமத்துப்பால் பொருள்களை நான் சொல்லும் போது அதற்கு இணையான குறுந்தொகை, நற்றினை, அகநானூறு பாடல் வரிகளை தொடர்பு படுத்துவார். ஆழ உடுவதிலும் அகல உடுவதிலும் குரல் சார்ந்த சொல்லே உழவர் அவர். தம்பி, அந்த அறிதொரும் அறியாமை சொல்லுங்க, தும்மல் பற்றி குரல்களை சொல்லுங்க, அந்த துணி புலவி கனி காய்ந்து வருமே அதை பற்றி சொல்லுங்க என்பார்.